ஒரு வழக்க வாதாடுறதுக்காக முதலமைச்சரே வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை. எஸ்ஐஆர் வழக்க வாதாடுறதுக்காக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவங்களே வந்து இந்த கேஸ் எடுத்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க. இந்த விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி எஸ்ஐஆர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க வாதாடிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.4 கோடி வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆதார் கார்டை காமிச்சாலும் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஒரு அடையாள அட்டையாக எடுத்துக்கிட்டு வாக்காளர் அட்டையை வந்து சரிபார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி மமதா பானர்ஜி அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன, வாக்காளர் பட்டியலிருந்து இவங்களுடைய பெயர்களை நீக்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே எஸ்ஐஆர் பணிகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்த்தா, அவங்க சொன்ன தரவுகள் படி இறந்துட்டாங்க, வீடு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நீக்கம் செஞ்சுருந்தாங்க. நீக்கினவங்களில் பாதி பேர், அதுவும் வந்து அரசியல்லே இருக்கவங்க, ஓட்டு கேட்க வரவங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சின்னத்தில் போட்டிடுறவங்க கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் எங்கள் பெயர்கள்லாம் நீக்குனீங்க, நாங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு தானே இருக்கோம், 2-3 முறை நான் அவங்கக்கிட்ட வந்து முறையிட்டுட்டேன், ஆனாலும் என்னுடைய பெயரை வந்து சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அடிக்கோடிட்டு வந்து மமதா பானர்ஜி அவர்கள் முன் வச்சிருக்காங்க அவங்களுடைய வாதத்தில்.